ஸோ கைஸ் நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து ரூம் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா பேக்கிங் போயிட்டுருக்கு. நாங்கள் ட்ரெயின் இப்போ தான் புக் பண்ணோம். மதுரைக்கு 1 o'clock ட்ரெயின் இருக்கு. இப்போ எக்ஸாக்ட்லி வந்து லைட் போடுங்க, லைட் போடுங்க, கீழே 12:25 ஆகுது. இப்போ 12:30 இங்கேருந்து அப்படியே இந்தாடா உங்கள் சாக்ஸ். Oh shit. Your shoe man. Oh shit. 12:30 இங்கேருந்து வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்லிப்பர்ல விக்கிறதா? 1 o'clock தானடா ட்ரெயின். 1:30. இப்போ 12:30 அப்படியே மெதுவாக வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அந்த டைமுக்கு போயிடலாம். எப்போவுமே நம்ம பசங்க தெரியும், டைம் கீப் அப் பண்ணுற பசங்க எல்லாருமே. கரெக்டா? அண்ணன் ட்ரெயினுக்கு லேசா பண்ணிருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு we are time keep up பண்ற guys. சப்பலா ஹெவி. I'm going to wear the slippers. Socks. So இன்னைக்கு நனைஞ்சி ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. டேய் அர்ஜுன், இது வைடா தம்பி. ஸ்லிப்பர் போட வரீங்க? ஆமா. நீ சும்மா ஈரமா இருக்குடா ஷூ. ஈரமா தான். உங்க சப்பல் பை ஸ்லிப்பர் போட்டு போ. சரி கைஸ், இப்போ நம்ம வந்து ட்ரெயினில் மீட் பண்ணுவோம். சரி கைஸ், பாய். சரி கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். Friends, practice. See you at the station. Bye. So guys, நம்ம ஃபைனலி வந்து ட்ரெயினுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து மதுரைக்கு போக போகிறோம். ட்ரெயின் வந்து அமிர்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். நம்ம ட்ரெயின் எக்ஸாக்ட்லி இப்போ வந்து 1:30 கிளம்ப போது. நம்ம டைமிங் வந்து கரெக்டாக 1:29 ஆகுது. 1:29. ஸோ ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண பஸ் வரவே இல்லை. அன்ஃபார்ச்சுனேட் லாஸ்ட்டில் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நம்ம வந்தோம். ஸோ ஆட்டோவில் 200 rupees சார்ஜ் பண்ணாங்க. பட் எங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடைக்கல. நம்ம இந்த லோக்கல் பஸ்ஸுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோன்னா ட்ரெயின் ஆப்வியஸ்லி நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம். சரியா கைஸ்? ஸோ நம்ம மதுரைக்கு நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். மதுரை சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. See you guys. Bye. ஸோ அடுத்தது நம்ம வந்து மதுரைலேருந்து மீனாட்சி நம்ம மண்டே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மதுரைக்கு போயிட்டு இருக்கிறோம். சிப்ஸ் வாங்கினா யாருக்கும் தெரியாமல் சிப்ஸ் இவரே சொல்லிட்டுருக்காரு. யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து மட்டையாயிட்டு மேலே படுதே படுத்து அவர் நல்லா மட்டையை தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் சிப்ஸ் சாப்பிட்டு லைட்டாக பசிக்குது. ப்ராபப்ளி 4:30 ரீச் ஆயிடுவோம். மதுரை ரீச் ஆகிட்டு இப்போ மதுரை போகிறதா தேனி போதான்னு கன்ஃபியூஷனில் இருக்கும். என்ன பிளான்? பர்ப்ளெக்சிட்டிகிட்ட கேட்கும்போது மதுரை பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுது. ஆனால் நம்மளுக்கு இப்போது 2 days தான் விண்டோ. நைட்டு ஈவினிங் ரீச் ஆயிடுவோம் 5. அங்கே தேனி பண்ணாலும் தேனியில் புக் பண்ணிட்டு பண்ணோம். ஸோ என்ன ஐடியான்னு தெரில. எனக்கு என்ன, நான் உட்காந்து மிச்சரை தான் தின்னுட்டு யாரா அவன்? இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கா. ஒரு வார்த்தை வேணுமாடான்னு கேட்கறதெல்லாம் இல்லை. திங்குது சோறு தான். பாப்பா ஃப்ரெண்ட்ஸ்.
பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு 8 hours later. அங்க மதுரை ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். போது போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரமா மெதுவா போயிட்டே இருக்கு. பார்ப்போம் எப்போ ரீச் ஆகுதுன்னு தெரியல. மதுரை ஃபர்ஸ்ட் டைம் மதுரை இது ஃபர்ஸ்ட் டைம் வர மதுரைக்கு. எல்லாரும் வெயிட் பண்றோம். ரொம்ப செம க்ரௌடா இருக்கு. லேட் வரவே டைம் என்னன்னா நம்ம எப்போ இறங்க போறோம்ட்டு எக்ஸஸா இருக்கும். ஸ்டேஷன் எப்போ வருதோ தெரியல. ஸ்டேஷன் வரும், வந்தோடனே இறங்கினோடனே ஓடிடுவோம். இறங்கினோடனே நான் ஓடிடுவேன். இவரு மதுரை ஜங்ஷன். ஐயோ மதுரை மல்லி. நாங்க ஷூ போட்டோம். இந்த ஷூ இவர் ஷூ போடல. ஹைப்பர் லேப் தானே பண்ணி குத்தம்மா அதிர்து ஏன் குத்தம்மா. ஸோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மதுரை வந்தாச்சு. எவ்வளோ கூட்டம் பாருங்க. இறங்குற கூட்டம் ஏறின கூட்டம் விட இறங்குற கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு. சரி, இப்போ நம்ம போய் ஒரு காலியான இடம் தேடி ஷூவை போடுவோம் வாங்க. ஏடா இவ்வளோ கூட்டமாக இருக்கு, எங்கடா உட்காருங்க. प्लीज दोस्त ने उसले उनको सर ले सकते हैं. இவன் தான் ட்ரெண்டு மீம்ஸில் வந்துடுவான். சரி கைஸ், நம்ம இப்போ வந்து எக்ஸிட் தேடுறோம். எக்ஸிட் எங்கே இருக்குன்னு தெரியல. நம்ம மதுரை இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மதுரையில். நம்ம தனுஷ்கோடி எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேர்ஸ்ட்டாக இருந்துச்சு. ஐ மீன் ரெயின்னால கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட். எனக்கு எப்படி இருந்துச்சு? गुड அப்படி. ஸோ இப்போ வந்து மதுரை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இங்கே நிறையா எங்கடா விக்ரம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வந்திருக்கோம். चाइनीज कर्मा சொல்றேன். சான்சி கர்மா கனியா எங்கெங்கயோ போறான். என்ன தேடி போறான்? போல மதுரை மல்லி தேடுறியோ? மதுரை மல்லி இல்ல, அதனால மதுரை மல்லி தான் ஃபேமஸ். தெரியுமா? மதுரை மல்லி ஃபேமஸா? மதுரையில் மல்லி தான் ஃபேமஸ். பன் பரோட்டா அதுவும் ஃபேமஸ். பன் பரோட்டா, அப்புறம் அந்த பன் பட்டர் ஜாம் அதுவும் ஃபேமஸ் தானே. பன் பட்டர் ஜாம் இங்கே ஃபேமஸ். ஆனால் டைமுக்கு வந்துட்டோம். எக்ஸாக்ட்லி 4:09 நம்ம வெளியே வந்துட்டோம். பட் 4:05 ட்ரெயின் அரைவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எப்படி போகிறோம் தெரியலையே. அதுதான் எக்ஸிட். இது போய் வெளியே போகிறது மேட்ரு இல்லை, வெளியே போயிட்டு எங்கே போகிறது மேட்ரு. ஆமாம், அந்த பிளானே இல்லை. ரோட்டில் நிற்க போகிறோம் அது தெரிஞ்சிச்சு. நடு ரோட்டில் மதுரையில் இறங்கி ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் சோறு சாமி. சோறு பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தான் முக்கியம். அதனால ராமேஸ்வரம்ல ராமேஸ்வரம்ல ஒழுங்கா சாப்பிட கூட இல்லை. என்ன சொல்றது, உண்டை கட்டி சாப்பிட்டோம். என்னது காலை தனுஷ்கோடி போயிட்டு வந்தோம். வரும்போது செம பசி. எனக்கும் பசி தான், எல்லாத்துக்கும் பசி. இவருக்கு அல்ட்ரா பசி. ஐயோ, சோறு வேணும். சோறு கேட்குறேன். எங்க பசியோட சுத்துறானுங்க. இருந்தாலும் சரி, மதுரை ஈவினிங் மதுரை தான் போகிறோம். மதுரை போனால் நல்லா சாப்பிடணும். மதுரையோட பன் பரோட்டா, மதுரை சாப்பாடுனாலே ஒரு தனி கெத்து.
கெத்து இல்லை நல்ல தண்ணி டேஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனாச்சு அங்கே அதிகமாக சாப்பிடல. அங்கே ஃபுல்லாக வெஜிடேரியன், மோஸ்ட் ஆஃப் வெஜிடேரியன். ஆக்சுவலி மதுரை வந்து இறங்கினோடனே ஃபஸ்ட்டு மைண்டில் வந்தது கில்லி படத்தில் பிரகாஷ் ராஜ் ஓட ஒருத்தர் வெட்டுவார். அப்போ சொல்லுவார் அங்கே கோச், ஏய் உங்கள் சேட்டையில் இங்கே பண்ணாதீங்கடா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏரியா கிடையாது, இங்கே எதுனாலும் வெட்டு குத்து தான். அதுவாக தான் கபடி 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 அப்படின்ட்டு பரவாயில்ல போகுது. வாங்குறியா? வாங்குறேன். நல்லா போகுது. பாட்டி சக்தி. இப்போ நம்ம வந்து நல்லா அப்படியே வெளியே போகும்போது யார் யார் நம்மளை பிடிச்சி இழுப்பாங்கன்னு தெரியல. அப்படி கேப் ஆட்டோ கேப் 0 சிவிக் சென்ஸ். நம்ம இதில் தான் போகணும் எக்ஸிட். அது என்ட்ரி. அது இன்டர்வியூ வந்து என்ட்ரி ஓகே. எஸ் சார். அவன் தான் பஸ்ஸில் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். அகமதாபாத். ஸோ கைஸ் வந்துட்டோம், நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி வெளியே வந்துட்டோம். மெயின் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் மெயின் ரோடு எந்த இல்லையா? ரைட். ஓகே கைஸ், எங்கள் ஆட்டோனால இருந்தாங்க. நம்ம அதான் when you in Rome do what Romans do அந்த மாதிரி தான். ஸோ when you in Madurai do what Madureians do. மதுரை தான் ஃபர்ஸ்ட் டைம் இறங்கிட்டோம். இறங்கி போகிறோம். இப்போ எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் போகிறோம் பறந்தே ஆகணும். பறந்தே ஆகும். இல்லைண்ணே இல்லைண்ணே, பறக்கிறோம் பறந்தே ஆகணும். சோறு எந்த பக்கம் சோறு இருக்கு தேடு. தானே புக் பண்ணியிருக்கீங்க. ராயல் போஸ்ட் இப்போதைக்கு அவ்வளோ வசதி இல்லை சார். இந்த ராயல் கோட்டில் போல விட்டா நம்ம கோட்டில் தான் ஏற்றுவாங்க. ஸோ நம்ம பண்ணுற சேட்டைக்கு. சரி, லெஃப்டா ரைட்டான்னு தெரியல. பெட்ரோல் பங்கா போகிறோம். பெட்ரோல் பங்க் பெட்ரோல் பங்க் இருக்கு. எந்த பக்கம் போறோன்னு தெரியல. கிருட்டு பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லுங்க, how is the experience in ராமேஸ்வரம்? ராமேஷ் இப்போ வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, டே 2. நம்ம வந்து தனுஷ்கோடி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்மளோட அந்த மாதிரி என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. பட் டிசப்பாயின்மெண்ட் இல்லை, தட் வாஸ் எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். ஆனால் வந்து நாங்கள் போனது அன்ஃபார்ச்சுனேட் டே. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட் ஆஸ் கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஆக்ஸா அது வந்து ஹெல்மெட் தானே. ஆமாம். ஸோ இப்போ வந்து பட் ஸ்டில் நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு பிளானை வந்து நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து மதுரையும் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்காங்க. பட் அவங்க இப்போ இங்கே சென்னையில் இருக்காங்க, இங்கே யாரும் இல்லை. ஸோ இப்போ கோ வித் த ஃப்ளோவில் தான் நாங்கள் சுத்த போகிறோம். இங்கே என்ன இருக்குது, எங்கே இதில் எங்கே எதுன்னு சொல்லி எதுவுமே நாங்கள் வந்து என்ன சொல்கிறது பிளான் பண்ணியெல்லாம் வரல. நாங்கள் சும்மா நடக்கிறோம், எங்கே போகிறோம் தான் தெரியல. சரியா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, இன்னைக்கு இந்த நாள் வந்து சாட்டர்டே. நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்றது, அவர் நீ என்னமோ பண்ணு, என்னமோ சண்டை பண்ணு, சைடில் வந்து தொலை அப்படின்ட்டு உதயனா சொல்றாரு. சேஃப்டி முக்கியம்.
என்ன இருந்தாலும் ப்ராப்பராக நம்ம வந்து பெடஸ்ட்ரியனில் தான் நடக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஹோட்டல் போயிட்டுருக்கோம் சாப்பிட. பசி வேறு எடுக்குது. ஸோ நல்ல ஹோட்டலாக தேடணும். கூகுளில் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே பசங்க. அங்கே போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே காய்ஸ், பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல ஸ்டேஷனில் இறங்கின உடனே வந்து நாங்கள் பறந்துடுவோம். இறங்கின உடனே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து சரி சாப்பிட்லான்னு தரோம். ஆனால் அதில் இன்னொருத்தர் இருந்தார். நான் வந்து இறங்கி ஷூ போட்டு தாண்டா வருவேன் அப்படின்னு ஒத்த கால் நின்று வர செருப்போடே போட்டு விட்டேன். தலைவரால் நடக்க முடியல. அதனால் எப்படியோ பரவாயில்ல நாங்கள் போவோம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டு வந்துடுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து ஹோட்டல் வந்திருக்கோம். சாப்பிட்றோம். பரோட்டா சாப்பிட்ற பிளான் பண்ணியிருக்கோம். நீ என்ன சாப்பிட்ற? நான் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் குஸ்கா சொல்லியிருக்கேன். இது அன்டைம் 4:30 ஆச்சு. ஸோ பிரியாணி கிடையாது, குஸ்கா தான் இருக்கேன். நாங்கள் சரி குஸ்காவும் பரோட்டாவும் ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்கிறேன் பாஸ். நீ என்ன சாப்பிட்ற? பரோட்டா 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 பரோட்டா. ஸோ இவர் தான் ஆன்சர் சொல்லலாம். நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, எங்கே போகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து கொஞ்சம் தூரம் வந்தோம். நல்லா இருந்துச்சு. சென்னையில் இருக்கிற ரிச் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரே மொபைல் கடையாக இருந்துச்சு ரோட்டில். கடைசியில் ஒரு கேப்பில் வந்து அந்த கடையை பார்த்தோம். சொல்லிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு பூஜை போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பிளான் பண்ணுவோம். சாப்பிட்டு சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ஸோ கைஸ், நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் பரோட்டா சொல்லியிருக்கோம். பையன் குஸ்கா சொல்லியிருக்கோம். நான் வந்து சாப்பிட்டு முடிச்சது ஒரு சம்பவம் சொல்லுங்க. நான் வந்து சாப்பிட போகிறோம். சாப்பாடு என்ன சாப்பிட்ற? சிக்கன் குஸ்கா வந்துச்சு. குஸ்கா சாப்பிட்டேன். பார்த்தீங்களா ரைட்டு க்ரீனாக இருக்குது. இதுதான் குஸ்கா. என்னடா இது? சுக்கா கண்டிப்பாக. ஸோ கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டாச்சு. இப்போ என்ன சம்பவம் ஆச்சுன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்டோம். ஆனால் அந்த அண்ணன் வந்து தண்ணி கொண்டு வரும்போது 3 விரலே உள்ளே விட்டு கிளாஸில் கொண்டு வந்தார். அவர் மேலே என்ன தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. பட் அதை பார்க்கும்போது எனக்கு நிறைய ஞாபகம் வருது. விரல முங்கி கொண்டு வந்தார்ல, பிடிச்சியா? பட் ஓகே, அவங்க மேலே எந்த தப்பு சொல்ல முடியாது. ஹைஜீனை பார்த்தா வேலைக்கு ஆகுமா? பசி சோறு முக்கியம். பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டீ அடிக்கலாம்னு சொல்லி வந்திருக்கோம். ஒரு டீ அடிச்சுட்டு பசங்க இன்னும் பிளான் வச்சுட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண போறானுங்க ஒன்றுமே புரியலை. அத்தோ வேலைக்கு ஆட்கள் தேவை. டீ சொல்றா. என்னடா டேய், வயிறு ஃபுல்லா இல்லையா உனக்கு? அத்தாத்தும் तवा गरम करके थैली थी पहले लेट आओ ना எவ்வளோ நேரம் इधर ले अतो अतो ना अतो बोलना
அதான் போடலாம். சரி டீ சொல்றா. டீ சொல்றா. நீ என்ன சாப்பிட்ற? என் வீடு கூட வர பேச மாட்டாரு. அண்ணா 2 டீண்ணா. வீட்டை மாத்திரம் 2 டீ தானே. ஐயா உனக்குடா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீ அடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் டீ. ஸோ கைஸ் நம்ம வந்து டீ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டீ அடிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பார்ப்போம். நம்ம தம்பியை வந்துட்டு அத்தோ சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அண்ணா இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. பட் மீன்வேல் நம்ம டீ அடிச்சிட்டு இருக்கோம். சாப்பிட்டு டீ அடித்தாலே ஒரு சுகம் தான். நம்மளாம் டீ லவர். டீ இல்லாமல் வாழவே முடியாது. பட் என்ன பண்ணுறது. நடந்து நடந்து கால் வலி தான். பட் நடக்கிறதும் நல்லது தான். அட்லாஸ்ட் ஃபைனலி ஏதோ ஒரு ரூம் கிடச்சி நான் புக் பண்ணா. கொஞ்ச நாள் வந்துடும். ஜாலியாக இருந்தோம். இன்னைக்கு இப்படி பண்ணலாம், அப்படி போகலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், என்னென்னமோ யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசியில் if you reach there, we'll keep you posted. Someone, ये कैमरा देख someone record कर दे. Yeah.